வீடியோ எடுக்கும்போது நான் செம்ம கானில் எடுக்கிறேன். மெயினாக இங்கே தான் வந்து அவ்வளோ க்ரௌடு. இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாக அவ்வளோ ட்ரெண்டிங் ஆச்சு. சுட சுட ஜிலேபிலாம் போட்டுனுக்குறாங்க. சிக்கன் பாப்கார்ன், டைனமைட் சிக்கனு எல்லாம் டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சிட்டாங்க. எவ்வளோ க்ரௌடு, ஐயோயோ. அஸ்ஸலாமு அலைக்கும், குட் மார்னிங். இந்த வீடியோ எடுக்கும்போது நான் செம்ம கானில் எடுக்கிறேன். ஏன்னா நைட்டு ஃபுல்லாக இவனுங்க தூங்கவே இல்லை. இங்கே ஸ்ட்ரீட் ஃபுட் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாங்க. நான் இப்போ அந்த ஸ்ட்ரீட்ஸ்லாம் காமிக்கிறேன். எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக நிம்மதியாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். பாருங்கள், ஆள் யாருமே இல்லை. எவ்வளோ நிம்மதியாக, எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஆனால் நேற்று நைட்டு ஒரு சம்பவம் பண்ணானுங்க இவனுங்க. ஐயோ, எனக்கு அப்படியே நைட்டு வெறியாகி துபாய் முனிசிபாலிட்டிக்கே நான் கால் பண்ணிட்டேன். அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. நைட்டு 12:30 மணி 1 மணி, அது என்னன்றது அப்படியே போக சொல்கிறேன். எல்லாருக்கும் ரமதான் கரீம், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இதை பாருங்கள், இந்த ரமதான் ஸ்ட்ரீட் ஃபுட் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு ஒன்று போட்டானுங்க. இங்கே கரமாவில் எங்களை மாதிரி ரெசிடென்ட்ஸ் இருக்காங்க தெரியுமா, அவங்க தூக்கத்தெல்லாம் கலைக்கிறதுக்காகவே இந்த ஒரு வேலையை பண்ணியிருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ அழகாக நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. இதே இந்த மாதிரி செட்டப்லாம் ஜாலியாக போட்டு வச்சுருப்பாங்க. வருவாங்க, ஜாலியாக ஃபோட்டோ எடுப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு நான் நைட்டில் காமிக்கணும். அப்போ தான் இதோட வைப் என்ன, இதோட இது என்னன்ட்டு உங்களுக்கு தெரியும். நான் நைட்டையும் காமிக்கிறேன், இதோட ஸ்டாப் பண்ண மாட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கல்ல எவ்வளோ அப்படியே பீஸ்ஃபுல்லாக, ஆள் நடமாட்டம் இல்லாமல் எவ்வளோ நிம்மதியாக இருக்குன்னு. இதே நைட்டில் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் பண்ணும்போது அங்கே ஒரு ஸ்டேஜ் ஒன்று போட்டிருந்தாங்க. ஸ்டேஜில் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைப் பண்ணுற மாதிரி டிஜே அதெல்லாம் இருந்தது. பக்கத்துலேயே வந்து நிறைய அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் கடைங்கெல்லாம் வந்து இங்கே இருக்கிற நிறைய ஷாப்ஸ் இருக்குல்ல, அந்த ஷாப்ஸ்லாம் ஒரு ஸ்டால் வந்து போட்டு அவங்களோட ஃபேவரட்டான அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நிறைய பேர் வருவாங்க. கிட்டத்தட்ட 1000கணக்கான பேர் ஒரு நைட்டுக்கு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா பீஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்தானுங்க. இப்போ லாஸ்ட் இயர் என்ன பண்ணாங்க, அதே மாதிரி செட்டப் பண்ணாங்க. வந்துட்டு சும்மா இருந்தாங்களா, சும்மா இல்லாமல் பெரிய பெரிய ஸ்பீக்கரு, அந்த ஸ்பீக்கர்லாம் எடுத்துகிட்டு வந்து நடு ரோட்டில் வச்சு டான்ஸ் சேலஞ்ச் பண்ணின்னுக்கிறாங்க. இது வந்து ரமதான் மந்த் ஆஃப் பீஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த டைமில் எல்லாருமே வந்து நோன்பு வைப்பாங்க, காலைல சஹருக்கு ஏந்திருப்பாங்க. அப்புறம் நைட்டு வந்து இந்த ப்ரேயரு இதெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் டயர்டாக சரி தூங்கி காலைல சீக்கிரம் ஏந்திரிக்கணும், 4 மணி 5 மணிக்கெலாம் ஏந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த டைமில் தான் போய் தூங்குற டைமு. சரி ஓகே பண்ணுங்கள், அதுக்கும் நான் அகேன்ஸ்ட் இல்லை, பண்ணுங்கள். எத்தனை மணி வரைக்கும்? ஒரு 9 மணி, மேக்ஸிமம் 10 மணி வரைக்கும் பண்ணுறாங்க. ஓகேப்பா, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. இவனுங்க இருக்கானுங்க, இந்த பைக்கர்ஸ் வந்து இருக்கானுங்க, ஜாலியாக ஃப்ளெக்ஸ் பண்ணுறானுங்க, எல்லாம் பண்ணுறானுங்க, கரெக்டு. ஆனால் அது பண்ணுறதுக்குன்னு ஒரு சில ஏரியாஸ் இருக்குது, கரெக்டாக ஒரு சில டைம் இருக்குது. அதை அந்தந்த ஏரியாவில் அந்தந்த டைமில் பண்ணும். ரெசிடென்ஷியல் ஏரியா வந்து ஒருத்தன் டுன்னு அந்த இடத்துல த்ராட்டில் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அவனோட ஃப்ளெக்ஸை காமிக்கணுன்றதுக்காக அவன் இங்கே வந்து பண்ணுறான். அது எத்தனை பேருக்கு வந்து அது டிஸ்டர்ப் ஆகுதுன்றது அதெல்லாம் கண்டுக்கதே கிடையாது. வெயிட் பண்ணி பார்த்தேன், சரி ஓகே ஒரு 11 o'clock வரைக்கும் வெயிட் பண்ணேன், 11:30 வரைக்கும் வெயிட் பண்ணேன், 12 o'clock வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். அவன் இன்னும் திருந்தலமாமா. பண்ணுங்க, வேணான்னு சொல்லலை. ஆனால் எல்லாமே வந்து ஒரு 11 மணிக்குள்ளே பண்ணால் பெட்டராக இருக்கும்ன்றது என்னோடய சஜஷன். மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள். ஓகே.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 2 மணி 2:30 மணி இருக்கும். அப்போ தான் போலீஸ் வந்து சைரன்லாம் போட்டிருந்தாங்க. அடப்பாங்களா, இப்போ வரீங்களே, ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தால் நிம்மதியாக ஒரு தூக்கம் மாதிரி கிடச்சிருக்கும். 2 மணிக்கு தூங்கினேன், திருப்பி 4 மணி 4:30 மணிக்கு ஏந்திச்சேன். எங்களோட நெய்பர்ஸு, எங்களோட பக்கத்து ஃப்ளாட்டு, எங்கள் பில்டிங்கில் இருந்தவங்க, பக்கத்து பில்டிங்கில் இருந்தவங்க நிறையா பேர் வந்து அந்த பைக்கை த்ராட்டில் பண்ணானுங்க தெரியுமா. ஒரு குரூப் வந்து அந்த சவுண்டை கேட்டு எல்லாம் வெளியே வந்துட்டு எல்லார் மூஞ்சிலும் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டு. நிறைய பேர் தலையிலே அச்சுன்னு போகிறானுங்க. ஸோ இந்த அளவு வந்து ஒரு கேயாஸாக ஒரு டிஸ்டர்பன்ஸை கொடுத்துட்டு அதில் என்ன செலிப்ரேஷன்றது எனக்கு கண்டிப்பாக தெரியல. இந்த செலிப்ரேஷனுக்கு ஆயிரக்கணக்கான பேருக்கு அகெயின்ஸ்டாக நான் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உண்மை என்னென்னா, இதெல்லாம் அவங்க வந்து செலிப்ரேஷன் அப்படின்னு நினச்சின்னு இருக்கிறாங்க. பட் அந்த செலிப்ரேஷன் மற்றவங்களை டிஸ்டர்பன்ஸ் பண்ணாத வரைக்கும் அது செலிப்ரேஷன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் கரமாவில் இருக்கீங்க, இல்லை கரமா வந்து பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்கள். இது வந்து இங்கே இருக்கிற ரெசிடென்ட்ஸ்க்கு எவ்வளோ அஃபெக்ட் ஆகுதுன்றது தான் வந்து இந்த வீடியோவில் காமிக்கிறேன். இன்றைக்கி சண்டே, இன்றைக்கி என்ன பண்ண போகிறானுங்கன்னு தெரியல. இன்றைக்கி ஈவினிங் என்ன நடக்குது, என்னென்னலாம் பண்ணுறாங்கன்றதையும் காமிச்சிட்டு தான் இந்த வீடியோ நான் முடிப்பேன். இது என்ன, அது அவங்களோட சாய்ஸு, அது அவங்களோட சாய்ஸு, அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க, அவங்கள வைப் பண்ணுறாங்க, உங்களுக்கு என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், இது அவங்களோட சாய்ஸு. அந்த சாய்ஸை நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் மற்றவங்களோட கஷ்டத்தையும் வந்து கன்சிடர் பண்ணணுன்றது தான் என்னோட ஒரே சஜஷன். மக்கள் வந்து நோன்பு வச்சுட்டு இஃப்தாருக்கு அப்புறம் ஓகே நல்ல ஒரு வகையாக சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க தெரியுமா. அந்த இடத்துல இதை போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதில் ஆரம்பித்தது தான் இந்த பிளானு. இஃப்தாருக்கு அப்புறம் ஓகே நான் ஒரு நல்ல ஃபுட்டு, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸான ஃபுட்டு ஸ்ட்ரீட் ஃபுட் சைடில் நிறையா இருக்கும், அதெல்லாம் வந்து மக்கள் வந்து ட்ரை பண்ணுவாங்க அப்படின்றது தான் இதோட டோட்டல் கான்செப்ட். அதை டிஸ்டர்பன்ஸாக மாற்றாத வரைக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. என்ஜாய் பண்ணிட்டோம், செலிப்ரேஷன் பண்ணட்டும், எல்லாம் பண்ணட்டும், எல்லாம் ஓகே, இல்லைன்னு சொல்லலை. அது அவங்க சாய்ஸாக இருந்தாலுமே மற்றவங்களுக்கும் சாய்ஸ் இருக்குது, மற்றவங்களுக்கும் அந்த ஒரு ஃப்ரீடம் இருக்குது, அதையும் ரெஸ்பெக்ட் பண்ணு. உங்கள் சாய்ஸை வந்து மதிக்கிறாங்க அப்படின்னா ஓகே நீங்கள் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள், ஆனால் டைம் லிமிட்டோடு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சாய்ஸை, அந்த ஒரு சாய்ஸை மதிக்கிறாங்க அப்படின்னா ஓகே இந்த டைமுக்கு மேலே அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, மற்றவங்கள இது பண்ணக்கூடாதுன்ட்டு அந்த ஒரு சாய்ஸையும் மதிக்கணும். கரெக்டாக? இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து சொல்லுங்கள், இந்த மாதிரிலாம் வந்து யாராவது போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஏரியாவில் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்லிட்டு அது அவங்களுக்கும் தெரியணும். சரி, ஓகே, ஆல் அப்பார்ட் எல்லாம் வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாமே உங்ககிட்ட கொட்டிட்டேன். ஓகே, ரிலாக்ஸ்டு. இந்த மாதிரி எதுவும் நடக்காமல் இருந்தால் ரொம்ப ஹாப்பி. எல்லாருக்கும் ரமதான் கரீம். ஸோ இந்த வீடியோவை இஃப்தார் முடிச்சுட்டு உங்களுக்கும் அந்த நைட் அந்த வைப்பையும் நான் வந்து காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். பை. ஹலோ, வெல்கம் பேக். இப்போ தான் இஃப்தார் முடித்தேன். இஃப்தார் முடிச்சுட்டு தொழுதுட்டு அப்படியே கூட்டம் வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படியே உங்களுக்கு கீழே காமிச்ச மாதிரியும் இருக்கும். அதான் போகலாமா? இப்போ தான் அப்படியே கூட்டம் வர ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் வந்து நடக்கிறதுக்கே இடம் இருக்காது, அவ்வளோ க்ரௌடு இருக்கும். அதுவும் மெயினாக இங்கே தான் வந்து அவ்வளோ க்ரௌடு. இதை தான் சொன்னேன், தைரியமாக மைக்கை போட்டு இதுதான் இந்த வைரல் ஃபலூடா. chocolate, இதே பார்த்தாலே தெரியும் எவ்வளோ க்ரௌடு இருக்குன்ட்டு. இந்த மாதிரி தான் இவ்வளோ டிராஃபிக் ஆகும். அதுவும் நேற்று நைட்டு ரொம்ப மோசம். இருக்காம பாருங்க, இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாக அவ்வளோ ட்ரெண்டிங் ஆச்சு வைரல் ஃபலூடா. நீங்கள் பார்த்தது இப்போ அந்த வைரல் ஃபலூடா காமிச்சது தெரியுமா? லாஸ்ட் ரமதான் இது ட்ரெண்டிங் ஆச்சு. லாஸ்ட் ரமதான் யாரெல்லாம் வந்து இதை மிஸ் பண்ணாங்களோ இந்த ரமதானுக்கு எல்லாம் என்ஜாய் பண்ணுகிறாங்க. அப்படியே எவ்வளோ ஃபுல்லாக க்ரௌடு தான், எங்கே பார்த்தாலும் க்ரௌடு. இது வந்து இப்போ ஸ்டார்டிங், இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் இருப்பாங்க. இங்கெல்லாம் நிற்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு இடமே இருக்காது, அந்த அளவு க்ரௌடு. வெரைட்டியான சர்பத்து,
சுட சுட ஜிலேபிலாம் போட்டுனுக்குறாங்க. சிக்கன் பாப்கார்ன், டைனமைட் சிக்கனு எல்லாம் டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சிட்டாங்க. ஐயோ, இங்க இந்த கூட்டத்தை பாருங்க. எவ்வளோ க்ரௌடு. ஐயோயோ, அப்படி என்ன விற்கிறானுங்க இங்க. அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மில்க் ஷேக்கு, அதுக்கப்புறம் இந்த பிக்கிளில் வந்து சாஸ்லாம் போட்டு கொடுப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி சாஸு இந்த ஐட்டம் எல்லாமே வச்சுருக்காங்க. அடுத்தது இங்கே ஒரு பாட்டு கச்சேரி. பரோட்டா, பிரெட் ஆம்லேட்டு, இந்த மாசத்தை இங்கே செலிப்ரேட் பண்றதை யாராவது ரமதான் மாசம் அப்படின்னு சொன்னா நம்புவாங்களே? இன்னும் தராவி தொழுவ கூட முடியல. இன்னும் தொழுவ முடியறதுக்கு முன்னாடியே இந்த ஆர்ப்பாட்டம். இன்னும் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இங்கெல்லாம் கொஞ்சம் இதுக்கப்புறம் தான் இனிமே க்ரௌடு வரும். ஒரே ஒரு டீ மட்டும் வாங்கிக்கிட்டேன். லாஸ்ட் இயர் இந்த கடை தான் நல்லா ஃபேமஸாக வச்சு 5 திரம்ஸ்க்கு கெபாப்லாம் கொடுத்தாங்க. இந்த வாட்டி ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த ஒமான் சிப்ஸு வழக்கம் போல் மற்ற ஐட்டம்ஸ்லாம் போடுறாங்க. ஃப்ரெஷ்ஷான சாத்துக்குடி. அந்த பிக்கிள் தான் மெயினாக இந்த கேரளா ரெஸ்டாரண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த பிக்கிள் போடுறாங்க. பிக்கிளில் நல்ல சாஸ்லாம் கலந்து அந்த ஸ்பைசி சாஸ், அந்த மிளகா இது சில்லி பேஸ்ட் இதெல்லாம் போட்டு இதை மட்டுமே வந்து ஒரு டிஷ்ஷாக சாப்பிட்றாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி. கார் கலரை பார்த்தீங்களா இல்லையா? இந்த கடை தாங்க நைட்டு டார்ச்சர் பண்ணி எடுத்துட்டான். இந்த லஸ்ஸி ஹோம் புதுசாக கடை ஓப்பன் பண்ணியிருக்கான். நைட்டு ஃபுல்லாக இந்த இவ்வளோ பெரிய ஸ்பீக்கர் ஒன்று போட்டு அவ்வளோ பெரிய ஸ்பீக்கர் ஒன்று போட்டு டார்ச்சர் பண்ணி எடுத்துட்டான். இந்த மாதிரி மிரர் இது மாதிரி வச்சிருப்பாங்க, சும்மா அதோ போட்டோ எடுக்க. பைனாப்பிள், கொய்யா, மாங்காய், இந்த சைட்லாம் அதே மாதிரி தான் நார்மலாக தான் இருக்கும். மெயினாக செலிப்ரேட் பண்ணுற இடம் வந்து இந்த இடம் தான். இந்த இடத்துல அந்த ஸ்ட்ரீட் அந்த எண்டு வரைக்கும் நல்லா ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. கிராஸ் பண்ணி அந்த சைட் போய்டுவோம். கலர்லாம் பயங்கரமாக பண்ணி வச்சுக்கிறானுங்கப்பா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லா சூப்பர் காரு சூப்பர் பைக்கு எல்லாம் வருவாங்க. வந்தால் நான் கண்டிப்பாக காமிக்கிறேன். பட் இப்போதைக்கு இன்னும் வரல. வர வரைக்கும் பார்ப்போம்.
என்ன வந்தால் எங்களோட தூக்கம் தான் போகும். வந்தால் சும்மா இருக்க மாட்டானுங்க, உருன்னுவானுங்க. மெயினாக க்ரௌடு கூடுற இடம் பார்த்தீங்கன்னா இதுதான், இந்த இந்த ஸ்ட்ரீட்டு தான். பார்த்தீங்களா எப்படி எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, எல்லாம் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குல்ல. ஜாலியாக தான் இருக்கும். அது ஒரு டைம் வரைக்கும் நல்ல ஜாலியாக அப்படியே வந்து சுற்றிட்டு நல்ல வெரைட்டியான ஃபுட்டு, கேரளா ஃபுட்டு, சவுத் இந்தியன் ஃபுட்டு, எல்லா டைப் ஆஃப் ஃபுட்டு எல்லாமே ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஆனால் ஒரு 11 மணிக்கு மேலே சரி நாளைக்கு ஆஃபீஸ் இருக்கே தூங்கணும், அதுக்கப்புறம் காலைல சோறுக்கு ஏந்திரிக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேஜ் வரும்போது அப்படியே ஒரு இரிட்டேட் ஆகும் பாருங்க. பட் ஓகே, அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க, இந்த ஒரு மாதம் போடுவாங்க. பட் மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்களோட என்ஜாய்மெண்ட்டை கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை.